ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, வாழ்க்கையை ஏதோ போர்க்களம் போல போராடி போராடி களைச்சு போயிருக்கிற உனக்கு எல்லா போராட்டங்களையும் முடிச்சு வச்சு மாபெரும் வெற்றியை உன் கைகளில் தருவதற்காக தான் இந்த சாயப்பா வந்திருக்கேன். நீ எதெல்லாம் நடக்கணும்னு ஆசைப்பட்டியோ அது அனைத்தையும் உனக்காக உன் வாழ்க்கையில நடத்தி கொடுக்க போறேன். என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் நீ ஒருபோதும் மனசுடைஞ்சு போகாதே. உன் மனசு உடையும்படி ஒரு விஷயம் நடக்குதுன்னா கண்டிப்பா இதுக்கு அடுத்து உன் மனசு சந்தோஷப்படும்படியாக உனக்கான ஒரு நல்ல விஷயத்த இந்த சாயப்பா நடத்தி கொடுப்பேன்னு பொறுமையோடு காத்திரு என் செல்லமே. இத்தனை நாள் வேணும்னா உன் வாழ்க்கையில நல்லது நடக்காம பிரச்சனைகள் உன்னை சுற்றி சூழ்ந்து கொண்டு ஆக்கிரமிச்சு உன்னை கஷ்டப்படுத்தியிருக்கலாம். ஆனா இப்போது அது எல்லாத்தையும் முடிவுக்கு கொண்டு வரும் விதமாகத்தான் உனக்கான போராட்டத்தை முடிய வைக்க போறேன். எப்பவும் எல்லா இடத்துலையும் சொந்த காலில் நின்று எல்லாத்தையும் சுயமா செய்ய பழகிக்கோ. யாருடைய உதவியையும் கேட்டு போனோம், யாராவது ஏதாவது செய்வாங்கன்னு எதிர்பார்க்கவும் கூடாது என் செல்லமே. உன்னால முடியவே முடியாது, ஒரு அவசரத்துக்கு தேவைப்பட்டா மட்டும்தான் அடுத்தவங்க உதவி செய்வாங்களான்னு கேட்டு பார்க்கணும். அப்போ கூட நீ உதவி கேட்டு அவங்க செய்ய மறுத்துட்டாங்கன்னா அதை நினச்சி நீ கவலையோ வருத்தமோ கோபமோ கொள்ளாதே. யாருடைய உதவியும் இல்லாமலே உன்னால் நல்லபடியாக நிம்மதியாக சந்தோஷமாக வாழ முடியும், வெற்றிகரமாக வாழ்ந்து காட்ட முடியுன்றத நீ அவர்களுக்கு நிரூபிக்கணும் என் செல்லமே. தானா கதவு காத்துல மூடிச்சுன்னா சரின்னு அதை ஒத்துக்கலாம். ஆனால் தெரிஞ்சே நீ போகிற பாதையில் உனக்கு எதிராக கதவை மூடிக்கிட்டு உன்னை கண்டுக்காம போறவங்கள நீ ஒருபோதும் திரும்பி பார்க்காதே. அப்படி யாராவது உன்னை அவமானம் செய்திருந்தா அந்த அவமானத்தையே உனக்கு வெகுமானமாக உன் வாழ்க்கையில வெற்றி அடைவதற்கான வைராக்கியமாக நான் உனக்கு மாற்றி கொடுப்பேன். உன் வாழ்க்கையில எப்போதுமே நீ தன்மானத்தோடும் தைரியத்தோடும் இருக்கணும் என் செல்லமே. பேச்சை குறைச்சிக்கோ நான் சொன்னாலும் மனிதர்களாகி நீங்கள் பேசாம இருக்க முடியாதுன்றது எனக்கு தெரிஞ்ச விஷயம். அப்படி உன் பேச்சுவார்த்தைகள் மூலமாக எந்த பிரச்சனையும் உன் வாழ்க்கையில் வரக்கூடாதுன்னா யார்கிட்ட எப்படி பேசணுங்கிறத கற்றுக்கோ. உன் தாயிடம் பேசும்போது எந்த விதத்திலும் எதுக்காகவும் கோபப்படாம அன்பா பொறுமையா பக்குவமா பேசு. உன் தந்தையிடம் பேசும்போது அவங்களுக்கு மரியாதை கொடுத்து பண்பாக அமைதியாக பேசி பழகு. ஆசிரியரிடமும் குருவிடமும் அடக்கமாக பேசணும். உன் துணையிடம் நீ உண்மையாக பேசணும். உன் சகோதரனிடம் நீ அளவாக பேச்சு வச்சுக்கணும். சகோதரிக்கிட்ட எப்போவுமே பாசத்தோட பேச்சு வச்சுக்கணும். குழந்தைகளோடு பேசும்போது ஒரு குழந்தையாகவே மாறி ஆர்வத்தோடு அவர்களிடம் பேசணும். உறவினர்களிடம் பரிவோடும் வாஞ்சையோடும் பேசணும். நண்பர்கள்கிட்ட பேசும்போது நல்லா உரிமை எடுத்து பேசலாம். இதுவே ஒரு அதிகாரியிடம் பேசும்போது பணிவோடு மரியாதை கொடுத்து பேசணும். வியாபாரியிடம் கராரா பேசலாம், வாடிக்கையாளரிடம் நேர்மையாக பேசலாம். தொழிலாளர்களிடம் வேலை செய்யும் உழைப்பவர்களிடமும் எப்போவுமே மனித நேயத்தோடு மனிதாபிமானத்தோடு பேச கற்றுக்கோ. இப்படி எல்லா இடங்களிலும் எல்லா சூழ்நிலைகளும் எப்படி யார்கிட்ட பேசணுன்ற அந்த விஷயத்தை கற்றுக்கிட்டு பக்குவமாக இருந்துட்டீன்னா எந்த விதத்திலும் உன் வாழ்க்கையில் துன்பங்கள் வராது என் செல்லமே. ஆத்திரத்தில் 1000 வார்த்தைகள் பேசுவதை விட அமைதியாக இருந்துவிட்டு போவதுதான் உனக்கான நல்லதாக இருக்கும். கோபம் வரும்போதும் ஆத்திரம் வரும்போதும் வாயை மூடிக்கிட்டு எந்த வார்த்தைகளையும் பேசாமல் வாழ்க்கையை அமைதியாக வாழ கற்றுக்கிட்டினா உன் வாழ்வில் எந்த பிரச்சனைகளும் வராது. வாழ வேண்டிய வயசில் உனக்கு பெருசாக காசு பணம் வசதி இல்லை. ஆனால் இப்போது வசதி வரும்போது உனக்கு கொஞ்சம் வயசாயிருச்சு, எல்லா விஷயங்களையும் சந்தோஷமாக அனுபவிக்க ரசிக்க பார்க்க முடியாமல் போகலாம். ஆனால் எது எப்படி இருந்தாலும் வாழ்க்கையை எப்படி இருக்குதோ அதை ஏற்றுக்கிட்டு சந்தோஷமாக இருக்க கற்றுக்கோ என் செல்லமே. தேவைக்கு மட்டுமே தேடி வரக்கூடிய பொய்யான உறவுகளுக்கு மத்தியில் உண்மையான அன்போடும் பாசத்தோடும் இருக்கக்கூடிய நீ எந்த விதத்திலும் தோற்று போக மாட்டாய். உன் பிரார்த்தனைகளை எல்லாம் நிறைவேற்றி உனக்கான நல்லதை இந்த சாயப்பா நடத்தி கொடுத்து உன் மனசுக்கு அமைதியையும் உன் வாழ்க்கைக்கு சந்தோஷத்தையும் கொடுக்க போறேன். என்னதான் சொந்தம்னு சொல்லிக்கிட்டு 1000 உறவுகள் உன் பக்கத்தில் இருந்தாலும் கூட காசு பணம்ன்ற ஒன்று உன் கையில் இருந்தாதான்
உறவுகள் எல்லாம் உனக்கு சொந்தமாக உன்னை மதிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். காசு பணம் இல்லாத மனிதரை ஏளனமாக பார்க்கக்கூடிய, எகத்தாளமாக பேசக்கூடிய உறவுகள் தான் இந்த பூமியில் அதிகம். அதனால எப்போதுமே யாரிடம் பேசுறதா இருந்தாலும், யாரிடம் பழகுவதாக இருந்தாலும் ஒரு அளவோடு வச்சுக்கிட்டினா உனக்கு எந்த மரியாதை குறைவும் வராது. உன் சாயப்பா உன்னை பற்றி நல்லா தெரிஞ்சவரா, உன் வாழ்க்கையை பற்றி நல்லா புரிஞ்சவனாக தான் இருக்கேன். எந்த சூழ்நிலையிலும் கஷ்டத்தை உனக்கு நிரந்தரமாக கொடுத்துட மாட்டேன். கஷ்டத்தை பார்த்து வளர்ந்த பிள்ளையாக நீ இல்லை, கஷ்டத்திலேயே வளர்ந்த பிள்ளையாக நீ இருக்கிறதால ஒவ்வொரு விஷயத்தையும் நீ பெருசாக பார்ப்ப. ஒவ்வொரு விஷயத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்து சின்ன சின்னதை கூட வீணாக்காம வேஸ்டாக்காம ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்கிற என் அன்பு பிள்ளையான உனக்கு இனிமே உன் வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும்படியும் நல்லதே நடக்கும்படியும் நான் பார்த்துக்கிறேன். நீயே யோசிக்காத அளவுக்கு உன் வாழ்க்கையை நான் அழகாக மாத்துறேன். நீ விரும்புவதும் ஆசைப்படுவதும் விரைவாக உன் கைகளில் வந்து சேரும். உன் வாழ்க்கையில் எல்லா மங்களங்களும் உண்டாகும் என் செல்லமே. இந்த சாயப்பாவை வணங்கி நம்பி வழிபட்டும் கூட வாழ்க்கையில் நம்ம கஷ்டம் குறையலையே நினச்சிதானே நீ வருத்தத்தோடு இருக்கிற. உன் வருத்தத்தை போக்கி உன் வாழ்க்கையை வசந்த காலமாக ஆக்குவதற்காக தான் ஒரு மிகப்பெரிய வெற்றியை உன் கைகளில் கொடுக்க வந்திருக்கேன். எது நடக்கணும் நீ ஆசைப்பட்டியோ அதை நல்லபடியாக நடத்தி கொடுத்து, எது உனக்கு பிடிக்காதோ அதை உன் வாழ்க்கையிலிருந்து விலக்கி வச்சு தரமான அற்புதங்களை அழகாக உன் வாழ்க்கையில் கொண்டு வரப்போகிறேன். நீ எப்போதும் மௌனமாகவே எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ள பழகு. இப்போ உன் வாழ்க்கையில் இருக்கிற விஷயங்களையும் இருக்கிற சூழ்நிலைகளையும் அறிந்த இந்த சாயப்பா கண்டிப்பா எந்த விதத்திலும் உனக்கு கஷ்டம் வர அனுமதிக்க மாட்டேனேன் செல்லமே. இப்போ உன் வாழ்க்கையும் உனக்கு இருக்கிற சூழ்நிலையையும் புரிஞ்சுக்கிட்ட நான் கூடிய சீக்கிரம் அனைத்தையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தை தரப்போகிறேன். நீ எப்போதும் சிரிப்போடும் மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் நிம்மதியோடும் இருக்கும்படி உன் வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்ட அனைத்தையுமே உன் கைகளில் கொடுக்க போகிறேன். எப்போவுமே ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கோ, உன் வாழ்க்கையில் உன் கைகளில் இருப்பது தான் உனக்கானது. உன்னை விட்டு போனது எதுவுமே உனக்கானது கிடையாது. அது எல்லாமே ஒரு மாயைங்கிறத நீ புரிஞ்சுக்கோ. உனக்கானதை நீ என்னிடம் கேட்பதை கண்டிப்பாக உன் கைகளில் நான் வந்து கொடுப்பேன். அதுவரையிலும் கொஞ்சம் பொறுமையாக இருந்துவிடு என் செல்லமே. எல்லாத்தையுமே நீ கேட்ட உடனே உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கணும்னு எனக்கும் ஆசைதான். ஆனால் நீ ஆசைப்பட்டதை கொடுப்பதற்கு நான் தயாராக வரும்போது உன் கர்ம வினைகள் அதை தடுத்துக்கிட்டே இருந்தது. இப்போது அதனால தான் எல்லா கர்ம வினைகளையும் அழிச்சிட்டு நீ ஆசைப்பட்டு கேட்டதை உன் கைகளில் கொடுக்க வந்திருக்கேன். இத்தனை நாளாக தாமதமானது எல்லாமே உன் நன்மைக்காக தான் நடந்தது. ஆனால் இப்போது அது எல்லாவற்றையும் முடிவுக்கு கொண்டு வந்து நீ ஆசைப்பட்ட விஷயத்த உன் வாழ்க்கையில் உன் கைகளில் நான் கொடுத்துட்றேன் என் செல்லமே. என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் நீ தனியாக நின்று எல்லாவற்றையும் எதிர்கொள்ளும் போதுதான் உன் பலம் என்ன பலவீனம் என்னங்கிறது உனக்கு புரிய வரும். நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் நான் உன் கூடவே உனக்கு துணையாக இருந்துக்கிட்டே தான் இருப்பேன்னு நீ முழுமையாக நம்பலாம். ஓம் சாய்ராம்.